அண்மை செய்தி தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் இல்லத்திற்கு தற்போது அன்புமணி வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பாக நம்முடைய மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரனிடம் பல விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் திரு ஜோ. இன்றுதான் திரு ராமதாஸ் அவர்கள் அன்புமணி என்னோட இனிஷியலை தவிர வேற எதையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. தற்போது அன்புமணி அவர்கள் ராமதாஸ் இல்லத்திற்கு தைலாபுரம் வரைக்கும் போயிருக்காரு. இந்த இணைப்பை எப்படி பார்க்கறது? இது மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பா இல்ல பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? உங்களுடைய கருத்து. பிரியா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், இந்த கட்சியினுடைய தலைவர் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ், இருவருக்கும் இடையிலே கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக கருத்து முரண், சில நேரங்களிலே அந்த கருத்து மோதலாகவும் மாறி இருக்கிறது. ஒருவர் கட்சியை விட்டு மற்ற நிர்வாகியை நீக்குவது, இவர்கள் நீக்கக்கூடாது என்று அவருக்கு ஒரு புதிய பொறுப்பை வழங்குவது என்று மாறி மாறி கட்சி ரீதியான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்சி ரீதியிலே பொதுக்குழு மற்றும் மாவட்ட அளவிலான பொதுக்குழு மற்றும் ஆலோசனை கூட்டங்களை இருவருமே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த மே மாதத்திலே இறுதி பகுதியிலே கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கிற மருத்துவர் ராமதாஸ் கட்சியினுடைய தலைவர் பதவியையும் நானே அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறேன், கட்சியினுடைய செயல் தலைவராக அன்புமணி இருப்பார் என்று மருத்துவர் ராமதாஸ் அறிவித்தார். ஆனால் அதற்கு அன்புமணி நானுடைய கட்சியினுடைய தலைவராக பொதுக்குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன், பொதுக்குழு தான் கட்சியிலிருந்து நிர்வாகியை நீக்குவதாக இருக்கட்டும் சேர்க்கதாக இருக்கட்டும், இப்ப பொதுக்குழு எனக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிற வகையில் அடுத்த ஆண்டு வரை அதற்கான காலம் இருக்கிறது. ஆகையால் என்னை கட்சியை விட்டு நீக்க முடியாது, நான் தான் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறேன். தலைவராக மட்டுமல்ல, தலைவராக மற்றும் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் முதல்ல ராமதாஸ் அவருடைய ஆதரவாக இருந்தார். பின்பு அன்புமணி பக்கம் அவர் முற்றிலுமாக மாறிவிட்டார். இப்ப அண்மையில கூட கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தை மருத்துவர் ராமதாஸ் நடத்தினார். அதுல கட்சியினுடைய கௌரவ தலைவர் கோகா மணி, சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் உள்ளிட்டவர்லாம் பங்கேற்றாங்க. ஆனா அந்த கூட்டம் என்பது மருத்துவர் ராமதாஸ் நடத்திய அந்த செயற்குழு கூட்டமும் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், அந்த கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுத்திருந்தாங்க மிக முக்கியமா சொன்னாங்கன்னா, மே மாசத்தோட அன்புமணி ராமதாஸுடைய அந்த தலைவர் பதவி காலம் என்பது முடிஞ்சிட்டு, இப்ப கட்சியோட தலைவர் நான் எடுக்கிற முடிவுகள் தான் சரியாக இருக்கும். குறிப்பாக வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் மருத்துவர் ராமதாஸ் சொல்லுகிறவர் தான் வேட்பாளராக இருக்க முடியும். வேட்பாளருக்கான அந்த படிவத்துல ஏபி ஃபார்ம் சொல்லுவாங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் சார்பாக இருக்கிறப்ப அந்த இதை கையெழுத்தும் அந்த வேட்பாளருக்கான படிவத்திலும் நான் தான் கையெழுத்திடுவேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த செயற்குழு கூட்டமே செல்லாது. ஏனென்றால் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் ரெண்டு பேருமே அந்த கூட்டத்தில் பங்கெடுக்கல அப்படிலாம் தொடர்ந்து கருத்து மோதல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. மாற்றி மாற்றி சொல்லியிருந்தாங்க. சட்டப்பேரவையினுடைய பாமக கொறடாவாக இருந்த அருளை நீக்கிவிட்டு மயிலம் சிவகுமாரை அன்புமணி ராமதாஸ் நியமித்தார். இப்படி ரெண்டு பேருக்கும் இங்க நிர்வாகியை நீக்குவாரு, அவர் இல்ல சேர்ப்பாரு, இப்படி மாற்றி மாற்றலாம் இருந்துச்சு. பொருளாளராக இருக்கிற திலகபாமையை நீக்கி எல்லாம் அறிவிப்பார்லாம் பார்ப்போம். இப்படி தொடர்ந்து ரெண்டு பேருக்கும் உள்ளே தந்தை மகனுக்கு இடையிலே ஒரு கருத்து முரலும் மோதலும் இருந்து நிர்வாகிகள் மீது நடவடிக்கை என்றெல்லாம் இருக்கிற சூழல்ல இன்றைக்கு கும்பகோணத்துல அங்க மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அதற்காக பங்கேற்க சென்ற மருத்துவர் ராமதாஸ் அன்புமணியினுடைய பெயரை இனிமேல் பெயருக்கு பின்னால் அன்புமணி ராமதாஸ் என்று சொல்றேன், என்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது, இனிஷியல் மட்டும்தான் போட்டுக்கணும் அப்படின்லாம் மிக கடுமையா சொல்லியிருந்தார். இது ஒரு கட்சியில இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில ஒரு பெரும் ஒரு சங்கடமான சூழல்ல அந்த கட்சியினர் இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 90களில் ஒரு சமுதாய இயக்கமாக தொடங்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட சமூகத்தினருக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்கிற பிரிவுல சேருவதற்கு ஒரு பெரும் பங்காற்றிய ஒரு சமூக நீதியை பார்வையுள்ள ஒரு கட்சியாக பார்க்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு தந்தை மகனுடைய மோதலால் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கட்சி, சில நேரங்கள்ல நாங்கள் கூட்டணி அமைக்கிற கட்சி தான் ஆட்சியை தீர்மானிக்கும், எங்கள் கூட்டணி தான், இந்த கூட்டணியில பாமக இருக்கு அதான் ஆட்சியை தீர்மானிக்கலாம் சொல்லிட்டு வந்த சூழல்ல அந்த கட்சி தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக இருக்கிற ஒரு கட்சி, வட மாவட்டங்களில் அடர்த்தியாக வாக்கு வங்கி வைக்கிற ஒரு கட்சி இன்றைக்கு தந்தை மகன் மோதலால கட்சியினுடைய செயல்பாடு ஒரு பக்கம் முடங்கி இருக்கு.
சீர்குலைந்தே போயிருக்கு, ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படிலாம் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் வருத்தத்தோட அரசியலை விட்டே ஒதுங்கிடுறோம், நாங்க வந்து 2-3 பேர் நாங்க வந்து எங்களை உயிரையே மாற்றிக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் சில பேர் பேசி இந்த சூழல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். 2 பேரும் பேசணும், 2 பேரும் உட்காந்து பேசிட்டாங்கன்னா சரியாயிரும் அப்படிலாம் சொன்னாங்க. இந்த சூழல்ல இப்ப கும்பகோணத்துல அன்புமணி மருத்துவர் ராமதாஸ் சென்றிருக்கிற சூழல்ல தைலாபுரத்துல இருக்கிற மருத்துவருடைய வீட்டிற்கு தற்பொழுது அன்புமணி சென்றிருக்கிறார். அங்க அவருடைய தாயாரை தான் சந்திக்க போற, தாயார் சரஸ்வதியை தான் சந்திக்க போறதா அப்ப சொல்றாங்க. சந்திச்சு இப்ப குடும்ப ரீதியா பேசிட்டு குடும்ப ரீதியாக ஒரு இணக்கம் ஏற்பட்டு விட்ட பிறகு, ஏனென்றால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுவது, கட்சியினரால் சொல்லப்படுவது என்னன்னா, அன்புமணியுடைய சகோதரி காந்திமதியுடைய மகன் முகுந்தனுக்கு இளைஞரணி செயலாளர் பொறுப்பு கொடுத்தது என்ன பிரச்சனை, இந்த இளைஞரணி தலைவர் பொறுப்பு கொடுத்தது என்ன பிரச்சனை தொடங்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குடும்பத்துல அவருக்கு பதவிக்கு கொண்டு வர்றாரா, அதாவது இவருடைய சகோதரி மகனுக்கு பதவி உண்டா இல்லையா, அவரே அந்த முகுந்தனே அப்ப அந்த இளைஞர் தலைவர் பதவியே வேணான்னு, எங்களுக்கு வந்து வழிகாட்டி தலைவர் அன்புமணி, எங்களுடைய நிறுவன தலைவர் குலதெய்வம் மருத்துவர் ராமதாசன் எல்லாம் சொல்லி நான் வந்து பதவி விட்டு விளைவிக்கிறேன், ஏன்னா என்னைக்கும் அன்புமணிக்கு துணையா இருப்பேன் எல்லாம் சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரு. இந்த சூழல்ல காந்திமதிக்கு கட்சி பதவி கொடுக்க போறாங்களா அப்படிலாம் சொல்லப்பட்டது. அதுக்கு பொறுத்திருந்து பாருங்கள், போக போக தெரியும் என்றெல்லாம் மருத்துவர் சொல்லியிருக்கிற சூழல்ல இன்றைக்கு வீட்டுக்கு போயிருக்கார். வீட்டுக்கு போய் தன்னுடைய தாயாரை சந்திக்கிறார். சந்திச்சு பேசி தன்னுடைய, ஏன்னா அவர் தாயாரையே இவர் தாக்கிட்டாரு அப்படின்லாம் மருத்துவர் ராமதாஸ் சொல்லியிருந்தாரு. ஏன் என்னுடைய தாயை நான் வந்து தாக்குவானா அப்படிலாம் இவர் ரொம்ப பேசியிருந்த சூழல்ல, ஒரு உணர்ச்சி வயப்பட்டு இருக்கிற ஒரு சூழல்ல குடும்பத்துக்குள்ள அந்த இருக்கிற சங்கடங்களை பிணக்குகளை தீர்த்து விட்டு, அது தீர்ந்தாலே இயல்பாகவே கட்சிக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று இரண்டாம் கட்ட மிக முக்கிய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்கிற சூழல்ல தன்னுடைய தாயாரை சந்திக்க சென்றிருக்கார். இப்ப தாயாரை சந்திக்க சென்றிருக்கிற சூழல்ல அடுத்தடுத்த நாட்கள்ல ஒரு சுமூகமான போக்கு நிலவும், ஒரு இணக்கத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இல்ல அப்படி சுமூகமான போக்கு வருதா, இல்ல மீண்டும் முரணும் மோதலும் தொடருமா என்பதை அடுத்தடுத்த நாட்கள்ல தான் தெரியும். பிரியா, இணைப்பில் வந்து உங்க கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திருஜோ.